இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மளோடு பேசட்டும். அல்லேலூயா. இந்த காலவேளையில் நாங்கள் உங்களோடு பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை குறித்து பேச போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய சத்தம் கானேஸ் வனாந்திரத்தை அதிரச் செய்யும், பெண்மான்களை ஈனச் செய்யும். அல்லேலூயா. அது கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல இருக்கும். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில கேட்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் நம்மளோடு இந்த காலவேளையில் பேச அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் நான் கேட்கிறேன், ஒரு சிலர் ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவனுடைய சத்தம் கடைசியா உங்க வாழ்க்கையில தேவனுடைய சத்தம் என்னைக்கு கேட்டது? தேவனுடைய சத்தம் கேட்காமல் ஒருவரும் இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்க முடியாது. இல்லை, தேவனோடு நெருங்கி வாழ முடியாது. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். தேவனுடைய சத்தம் நம் காதில் தொனித்து கொண்டே இருக்கும். இல்லை, நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய சத்தம் அங்கே பேசிக்கொண்டே இருக்கும். அப்படி தேவனுடைய சத்தம் நம் இருதயத்தில் பேசாவிட்டால் நாம் நம்மளை சரி செய்ய வேண்டிய காரியத்துக்குள்ள நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம், தேவன் பேசி எத்தனை நாள் ஆயிட்டு? இங்க வந்திருக்கிற நம்மளோடு தேவன் இந்த காலவேளையில் பேச விரும்புகிறார். உன்னோடு கடைசியா தேவன் அவருடைய பிரசன்னத்தினால் உன்னை நிரப்பி எத்தனை நாள் ஆயிற்று? உன்னோடு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் இல்ல அவர் பேசுகிற காரியத்தை நீ விளங்கி எவ்வளவு நாள் ஆயிற்று? அல்லேலூயா. கர்த்தர் எல்லா காலங்களிலும் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தம் நம் காதுகள்ல துடிக்கும். ஒருவேளை நம் ஜெபிக்கும் போது இருதயத்தில் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். அன்று காலை வேளையில நான் மறு உத்தரவை குறித்து செய்தி எடுத்திருந்தேன். அது நைட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், மறு உத்தரவை குறித்து நான் ஒரு செய்தி எடுத்து இதை குறித்து இன்னைக்கு பேசலாம் என்று சொல்லி நான் தூங்கிவிட்டேன். காலை எழும்பி நான் ஜெபிக்கும் போது, நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தரினோடு மெல்லிய பிரசன்னத்தோடு என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். மகனே, உன்னோடு நான் கடைசியா பேசின சத்தம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் உன்னோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறேன். என் சத்தத்தை நீ கேட்கிற பிள்ளையாய் இருக்கிறான். தகப்பன் என்றால், தகப்பன் பிள்ளையுடைய உறவு என்றால், தகப்பன் பேசுகிற சத்தத்தை பிள்ளை கேட்கிறவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் நான் பிள்ளை, தகப்பன் என்னோடு கடைசியாய் பேசினது எப்போ? கடைசியாய் நான் ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்பி தம்முடைய வார்த்தையினால என்னோடு பேசின காரியம் என்ன சொல்ல முடியுமா என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன். அப்போ ஏதோ பேச விரும்புகிறார் கர்த்தர், என்னோடு ஏதோ பேச கர்த்தர் ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி நான் அப்படியே அமைதியா இருக்கும்போது கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார், என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் பேச, என் சத்தம் உன் காதுகளில் தொனிக்கும் போது முதலாவது நீ எப்படியாப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 நபர்களை என் கண்ணு முன்னால் கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர்களை குறித்து தான் இந்த காலவேளையில் நான் உங்களோடு பேச போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியான நம்மளோடு பேசும்போது நாம் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் அவர் பேசும்போது நம் இருதயத்தை திறந்து தேவன் பேசுகிறது என்ன, தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படிங்கிறதை நான் வாஞ்சித்தால் கர்த்தர் என்னோடு பேசுவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சாமுவேலோடு தேவன் பேசினார். அல்லேலூயா. சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டும் அது தேவ சத்தம் தானா அப்படின்னு சொல்லி தெரியாமல் 3 முறை சாமுவேல் ஏலியின் இடத்துல போகிறார். அல்லேலூயா. சாமுவேலே, சாமுவேலே அப்படின்னு கேட்கும்போது இதோ இருக்கிறேன்
சாமுவேல் சொல்லுகிற முதலாவது காரியம், இதோ இருக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் பார்க்கலாம். 3 முறை, மொத்தம் 4 முறை தேவன் பேசுவார் சாமுவேலோடு. 4வது முறை தான் சாமுவேல் சொல்வார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. அதற்கு முன்பாகலாம் சாமுவேல் சொல்லுகிற ஒரு காரியம், இதோ இருக்கிறேன். முதலாவது சாமுவேலோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு சாமுவேல், இது தேவ சத்தம் தானா, இது ஏலியுடைய சத்தமா தேவனுடைய சத்தம்? அன்னைக்கு ரொம்ப நேரம் நமக்கு ரொம்ப காலமாகவே இது தேவன் தான் பேசுகிறாரா நம்ம இருதயத்தில், இல்லை நம்மளா சிந்திக்கிறோமா? தேவன் சில சமயத்தில் நம்ம இருதயத்தில் பேசுகிறவரா இருப்பார். அல்லேலூயா. சில நேரம் வார்த்தை மூலமாய் பேசுவார், சில நேரம் இருதயத்தில் பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. யாரோ பேசுகிறார்னு சொல்லி அல்லல் தட்டி விடக்கூடாது. சாமுவேல் முதலாவது ஆண்டவர் வரும்போது சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கர்த்தருடைய சத்தம் சாமுவேலுக்கு துணிக்கிறது. அல்லேலூயா. சாமுவேல் அந்த சத்தத்தை கேட்டு இது தேவ சத்தமாய் தேவ சத்தம் தானா என்று தெரியாமல் அவன் ஓடி ஏலியின் இடத்துல ஓடுகிறான். அல்லேலூயா. போய் என்ன கேட்கிறான், நீர் என்னை கூப்பிட்டீரா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2வது அதிகாரம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்தில் போனான். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற சத்தத்தை சாமுவேல் சரியாய் கவனித்து பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. சாமுவேல் எப்பவுமே ஏலியுடைய சத்தத்தை கேட்டு கேட்டே வாழ்ந்ததுனால ஏலிதான் என்னை கூப்பிடுகிறார் போல, அல்லேலூயா, அப்படின்னு சொல்லி ஏலியின் இடத்துக்கு ஓடுகிறான் சாமுவேல். ஆனா கூப்பிடுகிறது யாரு? கர்த்தர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரம் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் ஏலியின் இடத்துக்கு ஓடினான், நாம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களில் பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். சாமுவேலே சாமுவேலே. அவன் ஓடுகிறான், ஏலியின் இடத்துக்கு ஓடுகிறான். முதலாவது சாமுவேலோடு பேசினார், அவன் அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. 2வது சாமுவேலோடு பேசுகிறார், மறுபடியும் அவன் போய் ஏலியின் இடத்துக்கு ஓடுகிறான். அல்லேலூயா. மறுபடியும் சாமுவேல் கேட்கிறான். வாசிக்கலாம். 2வது கூப்பிடுகிறான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை பாருங்க, ஒரு தடவை மாத்திரம் கர்த்தர் சாமுவேலை கூப்பிடவில்லை, 2வது முறையும் சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் எழுந்து ஏலியின் இடத்தில் போய் ஏலியின் இடத்திற்கு போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே, என்னை கூப்பிட்டீரா? அல்லேலூயா. அல்லேலூயா. கூப்பிடுகிறது யாரு? கர்த்தர். இவன் ஓடுகிறது எங்க? ஏலிட்ட. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான், கர்த்தர் நம்மளோடு பேசும்போது கர்த்தர் தான் பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குள்ள வந்தபோது நாம் எங்கேயோ ஓடுகிறோம். அல்லேலூயா. ஓடிக்கொண்டிருக்கிறோம். சாமுவேல் ஏலியின் இடத்துக்கு ஓடினான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சாமுவேலுக்கு தெரிந்ததெல்லாம் ஏலி. ஆகவே அவன் ஏலியின் இடத்துக்கு ஓடினான். அல்லேலூயா. ஏலி என்கிறது ஒரு பாஸ்டர் இடத்துக்கு ஓடினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் பிரபலமானவங்களை தேடி ஓடுறோம், பிரபலமானவங்க சொல்லுகிற கேட்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறது இல்லை. கர்த்தர் மறுபடியும் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை, கர்த்தர் மறுபடியும் 3வது விசை. பாருங்க, ஒரு விசை கூப்பிடுகிறார், அவன் ஏலியின் இடத்துக்கு ஓடுகிறான். அல்லேலூயா. 2வது விசை கூப்பிடுகிறார், ஏலியின் இடத்துக்கு ஓடுகிறான். உடல ஆண்டவர். 3வது விசையும்
கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு விசை மாத்திரம் சத்தத்தை துணிக்க பண்ணுகிறவர் அல்ல. அல்லேலூயா. முக்கா 3. அல்லேலூயா. உனக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உன்னோடு சத்தத்தை பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் மறுபடியும் சாமுவேலோடு பேச துடிக்கிறார். அதை சாமுவேல் அறியாமல் இருக்கிறான். வேற யாருமே இல்லையா? இல்ல. ஆண்டவருக்கு சாமுவேலோடு பேச வேண்டிய காரியத்தை சாமுவேலோடு தான் பேசுவார். அல்லேலூயா. உன்னோடு பேச வேண்டியதை உன்னோடு தான் பேசுவார். அல்லேலூயா. நீ ஒரு தடவை செவி கொடுத்தாலும் சரி, 2 கூட செவி கொடுக்காம போனாலும் சரி, 3வது முறை செவி கொடாம போனாலும் 4வது விஷயம் உன்னிடத்துல வந்து பேச வேண்டிய காரியத்தை உன்கிட்ட நிச்சயமாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நீ ஒரு முறை ஒருவேளை ஏலியனத்துக்கு வரலாம், 2வது முறை ஏலியனத்துக்கு போகலாம், 3வது முறை ஏலியனத்துக்கு போகலாம். நீ எத்தனை முறை தேவ சத்தத்தை கேட்டோம், சரியா சத்தத்தை கேட்காம நீ ஓடிக்கொண்டே இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு உனக்கு விளங்கும் வரைக்கும் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிற நல்ல தகப்பனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. இவனுக்கு புரியல. கர்த்தர் தான் பேசுகிறார். கர்த்தர் தான் இந்த காரியத்தை என்னோடு பேச விரும்புகிறார் என்று சொல்லி சாமுவேலுக்கு புரியலனா கூட, ஒரு முறை புரியலன்னா நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அவனுக்கு புரிய மாட்டேங்க, அவன்கிட்ட போய் சொல்லிட்டுனேன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. 2வது விஷயம் வருகிறார். அல்லேலூயா. 3வது விஷயம் சாமுவேல் இடத்துக்கு வருகிறார். அந்த சாமுவேலை முன்பு கூப்பிட்டது ஓடவே அவர் மறுபடியும் பாருங்க, கர்த்தர் மறுபடியும் 3வது விஷயம் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்து ஏலியிடத்துக்கு போனான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியல கர்த்தர் தான் கூப்பிடுறாரா, அவனுக்கு தெரியல, புரியலனா கூட கர்த்தர் அவனை விடல. அல்லேலூயா. என் சத்தத்தை சாமுவேல் கேட்கும் வரைக்கும் சாமுவேலோடு நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இதுதான் கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா. உனக்கு விளங்கு வரைக்கும் கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு விளங்கலனா கூட உனக்கு விளங்கும் வரைக்கும் கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பார் ஒரு காரியத்தை குறித்து. அல்லேலூயா. உனக்கு இந்த காரியம் புரியலனா கூட அந்த காரியத்தை புரிய வைக்க வரைக்கும் உன்னோட அந்த காரியத்தை புரியும்படி செய்வார் கர்த்தர். அல்லேலூயா. உனக்கு ஒரு தடவை தான் புரியும்னு சொல்லி எல்லாம் இல்லை. உனக்கு ஒருவேளை ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை புரியலனா கூட 5வது விஷயம் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. பாருங்க இப்போ என்ன நடந்தது. 3 விசை சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுகிறார். சாமுவேல் அந்த சத்தம் தேவ சத்தம் தானா அப்படின்னு கேட்க அவனுக்கு தெரியல. ஏலி இடத்துக்கு போறான். ஏலிக்கு புரிஞ்சிருச்சு, ஓ கர்த்தர் சாமுவேலோடு ஏதோ பேச விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லி கொடுக்கிறான். என்ன சொல்லி கொடுக்கிறான்? அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறாரே என்று ஏலி அறிந்து. பாருங்க, ஏலிக்கு தெரிஞ்சிருச்சு பிள்ளையாண்டனை யார் கூப்பிடுறா? கர்த்தர் தான் கூப்பிடுறார். கர்த்தர் ஏதோ பிள்ளையாண்ட பேச விரும்புகிறார். இந்த ஏலிக்கு தெரியல. இந்த ஏலியை குறித்து தான் கர்த்தர் இந்த சாமுவேல்கிட்ட பேச போறார் சொல்லி ஏலிக்கு தெரியல. இந்த ஏலி சபையை நடத்துகிற மேய்ப்பன், ஆனா பிள்ளையை வளர்க்க தவறிவிட்டான். தேவன் அதை ஏலி இடத்துல எத்தனையோ முறை சொல்லியும் ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கவில்லை. நம்மளும் அப்படித்தான். சில மிஞ்சின நீதிமான்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறத விட்டு விடுகிறது. ஆதிவக்காலம் அப்படித்தான் பார்ப்பான். உன் பிள்ளை தரிகட்டு போய் விடுவான். கண்டிக்கணும். நீ கண்டிக்கலாம், கர்த்தர் உன்னோடு பேசுகிறத நிறுத்தி விடுவார். கர்த்தர் பேசணும்னா ஏலி இடத்துல பேசியிருக்கணும். ஏலி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு தெரிஞ்சு கர்த்தர் இப்ப பேச விரும்புகிறது ஒரு சாமுவேலோடு போய் பேசுகிறார். ஒரு விஷயம் இல்ல, 2 விஷயம் இல்ல, 3 விஷயம். கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேலே உன்னோடு நான் பேசணும். அவன் ஓடுகிறான் ஏலியின் இடத்துக்கு. ஏலிக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் பிள்ளையாண்டான்ட்ட
சின்ன பையனா இருக்கிற சாமுவேல்கிட்ட ஏதோ பேச விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான், போய் படுத்துக்கொள், இன்னொரு விசை அந்த வார்த்தை உன்னை தேடி வந்தால் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். அல்லேலூயா. பாருங்க, 4வது விஷயம் கர்த்தர் வருகிறார். 3 விசையோடு கர்த்தர் நிறுத்திவிடவில்லை. 4வது விசையும் சாமுவேலை தேடி வருகிறார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல ஐயா உனக்கு புரியல, முன்னால எப்படி கூப்பிட்டேனோ அப்படித்தான் இன்னைக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேணா புரியாம இருக்கலாம், 3 விசை உனக்கு புரியாம இருக்கலாம். 4வது விசை வந்து சாமுவேலே 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 என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேலுடைய செவிகள் இப்பொழுது நல்லா கேட்குது. இப்போ யெகோவா தேவன் என்னோடு பேச விரும்புகிறார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அடியேன் கேட்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. கீழ உள்ள வசனத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வெறும் இங்கே மாத்திரம் வாசித்து போயிடக்கூடாது. அப்புறம் தேவன் தன் இருதயத்தில் இருக்கிற வழிகளை எல்லாம் சாமுவேல் இடத்துல கொட்டி தீர்ப்பார். ஏலி தன் ஸ்தானத்தை விட்டு போய்விட்டான். ஏலி குடும்பம் சங்காரமாக போகுது. ஏலி மரிக்க போகிறான். ஏலியுடைய பிள்ளைகளாகிற ஓப்னி பினகாஸ் தீட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உன்னை அழிக்க போகிறேன். சாமுவேலே இதை சொல்லத்தான், சாமுவேலே உன்னோடு நான் 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, 4வது முறை வந்திருக்கிறேன். தேவனுக்கு உன்னோடு பேச, உன்னோடு ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பேசுகிற வார்த்தைக்கு முதலாவது சாமுவேல் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. சாமுவேலுக்கு நான் கொடுக்கிற ஒரு வார்த்தை கீழ்ப்படிதல். சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. நீ என்ன சொல்லுகிறீரோ அதுக்கு அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே, என்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே. ஒருவேளை 3 முறை நீங்க சொன்னதை என்னால கேட்க முடியாம போயிடுச்சு, இப்ப கேட்பேன் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றது அப்படியே கேட்பேன்னு சொல்லி ஒரு கீழ்ப்படுகிற இருதயத்தோடு தன் இருதயத்தை அங்கே சாமுவேல் திறந்து கொடுத்ததினால் சாமுவேலுடைய இருதயத்தில் தேவன் பேச வேண்டிய அத்தனை காரியத்தை கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஏலி சொல்லுவான், உன்ட கர்த்தர் பேசின எல்லா காரியத்தையும் எனக்கு ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் தரையிலே விழுந்து போக விடவில்லை, ஒரு வார்த்தையும் தரையில விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. ஏலிக்கு தெரியும் கர்த்தர் சாமுவேல்கிட்ட ஏதோ பேசத்தான் வந்திருக்கிறான். வார்த்தையெல்லாம் அவன் கேட்கிறான், ஒரு வார்த்தை கூட தரையில விழல. எல்லா வார்த்தைகளையும் ஏலி கேட்டான், சாமுவேல்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. முதலாவது சாமுவேல் கீழ்ப்படிந்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கீழ்ப்படிதல். நான் சொல்ற சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எனக்கு விளங்க பண்ண சத்தியத்தை உங்களோடு பேசுகிறேன். முதலாவது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படுகிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. 2வது, கர்த்தருடைய சத்தத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கிறவனாய் மாற வேண்டும். அர்ப்பணிக்கப்பட்ட ஏசாயா. முதலாவது கீழ்ப்படிந்த சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு. 2வது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஏசாயா 6ஆம் அதிகாரம், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவாய் என்கிற சத்தம் ஏசாயாவின் காதில் கேட்டவுடனே, இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் ஏசாயா மாறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது சத்தம் ஏசாயாவின் காதில் விழுகிறது. முதலாவது நான் சொன்னேன், முதலாவது சத்தம் சாமுவேலின்
காதில் விழுந்தது. சாமுவேல் 3 விசை ஒருவேளை அந்த சத்தத்தை கேட்காமல் ஏலி இடத்துக்கு ஓடினான். 4வது விசை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறவனாய் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஒருவனுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்டது? ஏசாயாவுக்கு என்ன சத்தம் கேட்டது? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? அல்லேலூயா. இன்னைக்கும் தேவன் இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் யாரை நான் என் காரியமாய் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? இன்னைக்கு பேசுகிற சத்தம் கேட்கிறதா? காதில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற சத்தம் நம்ம இருதயத்தில் கேட்குதா? எத்தனையோ முறை இந்த சபையில் இருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். யார் என் காரியமாய் எனக்கு ஊழியம் செய்ய, என்னுடைய ஆத்துமாக்களுக்கு என்னை பற்றி சொல்ல யார் என் காரியமாய் போவாய்? எத்தனையோ முறை கர்த்தர் பேசியும் இன்னும் இந்த பரம தரிசனத்துக்கு நீயும் நானும் அர்ப்பணிக்காமல், இந்த வார்த்தைக்கு இன்னும் நீயும் நானும் கீழ்ப்படியாமல், யாருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவனுக்கு அந்த சத்தம் தெளிவாய் கேட்டது. அல்லேலூயா. அவன் பேர் ஏசாயா. ஏசாயாவுக்கு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். வருகையை வெளிப்படுத்தினார், பிறப்பை வெளிப்படுத்தினார், அந்திகிறிஸ்துடைய அரசாட்சியை வெளிப்படுத்தினார், எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். யாருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனுக்கு. அல்லேலூயா. ஏசாயா 9 எடுக்க வேண்டாம். ஏசாயா 9வது அதிகாரத்தில் சொன்னார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். பாலகன் பிறப்பை ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தினார். தம்முடைய வருகையின் முழக்கத்தை ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தினார். மெய்யாகவே நான் பாடுபட போகிறேன் என்று சொல்லி 53வது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் தன் பாடு மரணங்களை குறித்து ஏசாயாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார் தெரியுமா? தன்னுடைய சத்தத்தை கேட்டு அர்ப்பணிக்கிறவனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், பிறப்பை வெளிப்படுத்தினார் ஏசாயாவுக்கு, தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்தினார் ஏசாயாவுக்கு, தன்னுடைய வருகையை வெளிப்படுத்தினார் ஏசாயாவுக்கு, அக்கிரமக்காரனுடைய வருகையை வெளிப்படுத்தினார் ஏசாயாவுக்கு. காரணம், இந்த ஏசாயா தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் காணப்பட்டான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்னைக்காவது நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? சாமுவேலை போல கீழ்ப்படுகிற குணம் நமக்கு இருக்குதா? ஏசாயாவை போல அர்ப்பணிக்கிற குணம் நமக்குள்ள காணப்படுகிறதா? தேவன் அதை விரும்புகிறார். காலையில கர்த்தர் என்ற அர்த்தம் பேசுகிறார். முதலாவது எனக்கு கீழ்ப்படுகிற உள்ள ஒரு இருதயம் தேவை ஜனங்களுக்கு. 2வது, என்னுடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் எனக்கு தேவை. அவர்களோடு தான் என் வார்த்தையை நான் வெளிப்படுத்த முடியும். அதுக்கு முன்பாக அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ளவன். உடனே ஆண்டவர் தம்முடைய கொரட்டி எட்டு கொண்டு ஏசாயாவின் நாவை தொடுவார். இந்த அசுத்த உதடுள்ள மனுஷனோடு தான் கர்த்தர் பேசுகிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமா? என்னுடைய பரலோக திட்டத்தை சொல்லுகிற என் காரியமா யார் போவா? தேவன் பேசுகிறார். உடனே தேவனுடைய சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் இந்த ஏசாயா மாறுகிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான் பாருங்க. பின்பு நான் யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன்? யார் நம்முடைய காரியமாய் போவாய் என்கிற சத்தத்தை ஏசாயா கேட்டான். கேட்டவொடனே என்ன செஞ்சான்? அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். என்ன அர்ப்பணிக்கிறான்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அல்லேலூயா. சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் தேவனுக்கு தேவை. சத்தத்தை கேட்டு அப்படி போயிடக்கூடாது.
சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனை கர்த்தர் தேடி வந்திருக்கிற அந்த கால வேளையில். ஹல்லேலூயா. சத்தம் ஒருவேளை அநேகருக்கு கேட்கலாம், ஆனால் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் தேவனுக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் அநேகருக்கு இந்த சத்தம் இன்னைக்கு காதில் துணிக்கலாம், ஆனால் தேவனுக்கு அதெல்லாம் தேவையில்ல. இந்த சத்தத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒரு ஏசாயாக்கள் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சாமுவேல் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஏசாயா தன்னை அர்ப்பணித்தான். நம்பர் 3, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம், முதலாவது கீழ்ப்படிதல், இரண்டாவது அர்ப்பணிப்பு, மூன்றாவது ஒப்பு கொடுத்தல். ஹல்லேலூயா. புதிய வருஷத்துக்குள்ள போக போற சபையே, உனக்குள்ள முதலாவது கீழ்ப்படிதலும், இரண்டாவது அர்ப்பணிப்பும், மூன்றாவது ஒப்பு கொடுத்தலும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் தேவை என்பதை தேவன் அறிந்துதான் இந்த காலவேளை உன்னோடும் என்னோடும் தம்முடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது கீழ்ப்படிகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்ல, அவன் என் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிவான். அர்ப்பணிக்கப்பட்ட சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், தான் முதல் பேசவா மட்டும் வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி சாமுவேலை குறித்து கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை பயன்படுத்த முடியும்? அர்ப்பணிக்கிறவர்களையும் தேவனுக்காக கீழ்ப்படிகிறவர்களையும் தேவன் பயன்படுத்துவார். மூன்றாவது, ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவனுக்கு தேவை. ஹல்லேலூயா. அவன் தரையிலே விழுந்தான். கால வேளையில நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அகில உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த காலவேளையில ஒப்பு கொடுக்கிறவர்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். யாரோடு கர்த்தர் பேசுவார்? ஒப்பு கொடுக்கிறவர்களோடு தேவன் பேசுவார். அர்ப்பணிக்கிறவர்களோடு கர்த்தர் பேசுவார். கீழ்ப்படிகிறவர்களோடு கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற உனக்குள்ளும் எனக்குள்ளும் கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இந்த காலவேளையில் உண்டாகட்டும். அர்ப்பணிக்கிற இருதயம் நமக்குள் உண்டாகட்டும். ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்குள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. என்ன ஒப்பு கொடுக்கிறான்? வேதம் சொல்லுகிறது, தமஸ்குல அவன் கடந்து போகிறான். எதற்காக போகிறான்? அங்கே சபைகளை துன்பப்படுத்த வேண்டும். இயேசு என்கிற நாமத்தை அறிவிக்கிற எல்லாரையும் பிடித்து ஜெயிலில் அடைத்து போட வேண்டும் என்று சொல்லி சவுல் என்கிற வாலிபன் அவன் கடந்து செல்லுகிறான். சடுதியிலே அவன் மேல் ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. அவன் கீழே விழுந்து எழும்புகிறான். அங்கே ஒரு சத்தம் அவனுக்கு கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன சத்தம் கேட்கிறது? சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இன்னைக்கும் உன்னோடு என்னோடு சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா. சத்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோமா? சவுலை பார்த்து ஒரு சத்தம் வருகிறது, ஏன்பா என்னை துன்பப்படுத்துற? எத்தனையோ முறை என் பிள்ளைகளை அடிச்ச, நான் பொறுத்துட்டேன். என் சபைகளை நொறுக்கின, பொறுத்துட்டேன். இப்ப என் சபையை பூட்ட போற. சவுலே, ஏன் சவுலே என்னை துன்பப்படுத்துற? உடனே ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நீ யார்? அவனுக்குள்ள அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. சவுலே, சவுலேன்னு சொல்லி என்னை எத்தனையோ ஒரு கூப்பிட்டாங்க, எத்தனையோ ஒரு சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். ஆனா இந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஹல்லேலூயா. எல்லா சத்தத்துக்கும் சவுல் கீழ்ப்படிந்தானா? கீழ்ப்படியவில்லை. ஒப்பு கொடுத்தானா? ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனா ஒரு சத்தத்துக்கு சவுல் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா.
அதான் தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. சவுலை பார்த்து வேற சத்தம் இதுக்கு முன்னால் வந்தது இல்லையா? சவுலே சவுலே ஏன்பா சபையை அடிச்சு நொறுக்கிற? சவுலே சவுலே ஏன்பா அந்த ஊழியக்காரனை பிடிச்சி சிறைச்சாலில் போடுற? கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டிருக்கோம். ஆனால் அந்த சத்தத்துக்கும் இன்னைக்கு பேசுகிற சத்தத்துக்கும் சவுலுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. அல்லேலூயா. எல்லா சத்தத்தையும் நம்ம கேட்கிற நமக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கிற இருதயம் நமக்குள்ள வேணும். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமா போவா, அந்த சத்தத்துக்கும் மற்ற சத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று பேசுற? நீர் யார்? நீர் ஆண்டவர். உடைய சத்தம் அது எனக்கு தெளிவா கேட்குது, நீர் தான் ஆண்டவர். துன்பப்படுத்துற அந்த வார்த்தை சவுலுக்குள்ள வந்தபோது சவுளுடைய இருதயம் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற இதயமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அவனுக்கு ஆண்டவர் எப்படி தெரியும்? அந்த சத்தம் அவனுக்கு கேட்டது. அவன் இத்தனை நாள் கேட்ட சத்தம் வேற, இன்னைக்கு கேட்கிற சத்தம் அவனுக்கு தெரியும். இது ஆண்டவருடைய சத்தமே அல்லாம வேற சத்தம் இல்ல. நமக்கும் தெரிஞ்சிருக்கணும், இது ஆண்டவர் சத்தம் தானா, இது மனுஷன் சத்தம் தானா, இது மனுஷன் பேசுறானா, இது ஆவியாளர் பேசுறானா தெரிஞ்சிருக்கணும். சவுலுக்கு அநேகருடைய சத்தம் கேட்டுச்சு. ஆனா அந்த சத்தம்லாம் அவனை கலங்கடிக்கல, அவனை அர்ப்பணிக்க வைக்கல, அவனை ஒப்பு கொடுக்க வைக்கல. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சத்தம் சவுலை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வைத்தது. தேவனுக்கு இந்த சத்தம் ஒப்பு கொடுக்க வைத்தது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா. நீ பாவம் செஞ்சு செஞ்சு செஞ்சு, நீ அக்கிரமம் செஞ்சு செஞ்சு செஞ்சு, நீ அநியாயம் செஞ்சு 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 என் பிரசனத்தை விட தூர போய் போய் நீ என்ன துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே சவுல் சொல்லுகிறார், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அல்லேலூயா. இந்த சவுல் யாருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதவன், யாருடைய வார்த்தைக்கும் ஒப்பு கொடுக்காதவன், யாருடைய வார்த்தையை மதியாதவன். வேத பாதகர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள மடக்கிறவன் சவுல். கமாலியல் பாதத்திலிருந்து வேதத்தை அறிந்தவன் சவுல். இந்த சவுலை யாராலும் மடக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை இந்த சவுலை ஒப்பு கொடுக்க வைத்தது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுகிற ஆண்டவரே நீ யார்? அது மாத்திரம் இல்ல, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். சத்தத்தை கேட்கிறவனாய் இல்லாதபடி தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாய் அந்த பவுல் மாறினான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், என்னைக்காக ஒப்பு கொடுத்திருக்கோமா? அந்த வார்த்தை என்னோடு தான் கர்த்தர் பேசி இருக்கிறார், இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னைக்காவது நாம் ஒப்பு கொடுத்தது உண்டா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை தேவன் தேடி வந்திருக்கிறார், அர்ப்பணிக்கிறவர்களை தேவன் தேடி வந்திருக்கிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தருடைய சத்தம் தேடி வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ தேடுகிறாய் மாத்திரம், ஏதோ ஒரு காரியத்துக்கு நன்மைக்காக தேடுகிறாய், ஆனால் ஒப்பு கொடுக்க உனக்கு மனம் இல்லை, அர்ப்பணிக்க உனக்கு மனம் இல்லை, உனக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உனக்கு மனம் இல்லை. டைரக்டா இறங்கி கொண்டு பேசுற அளவுக்கு நான் பெரிய பரிசுத்தவான் இல்லை, நீ பெரிய பரிசுத்தவாட்டி இல்லை. அல்லேலூயா. நீ பரிசுத்தவான் இல்லை. கர்த்தர் பேசுவார் வார்த்தை மூலமாய், உனக்கு கொடுக்கப்பட்ட மூப்பர் மூலமா, உனக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பன் மூலமாய் கர்த்தர் பேசுகிற சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறாயா? உன் இருதயம் கீழ்ப்படுகிறதா? கடின குணம் உள்ளமா, கடின உள்ளம் உள்ள இருதயமாய் இருக்கிறதா? உன்னை சிந்தித்து பார். ஆண்டவர் இந்த காலையில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படுகிற அவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அல்லேலூயா. அர்ப்பணிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கும்.
அல்லேலூயா. நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பாவத்தோடு இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு பயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறவனுக்கு கர்த்தருடைய சத்தம் அவனை பரிசுத்தவானாய் மாற்றும். அல்லேலூயா. ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் தோட்டத்துக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறேன். பாவம் செய்து விட்டான் ஆதாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பாவம் வந்தபோது கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு பயத்தை கொண்டு வந்தது. ஆதாமுக்கு கர்த்தருடைய சத்தம் பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நடுக்கத்தை கொண்டு வரும். எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? கர்த்தருடைய சத்தம் வந்தது. எசபேலுக்காக ஒளிந்து கொண்டிருக்கிறான் எலியா. எசபேலுடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்போது இந்த எலியாவுக்கு பயம் வரவில்லை, இவனுக்குள்ள வைராக்கியம் காணப்பட்டது. அல்லேலூயா. எப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதை இந்த எலியா நிப்பாட்டி விட்டு எசபேலுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தானோ, இவனுக்குள்ள பயம் வந்து விட்டது. குகைக்குள் போய் ஒளிய ஆரம்பித்து விட்டான். பயம் வந்து விட்டது. தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கும்போது உனக்கு பயம் வராது, பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. நீ தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் வேற கண்ட சத்தத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா உனக்குள்ள பயமும் திகிலும் உன்னை பிடிக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அது எலியாவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி. வானத்திலிருந்து அக்னியை இறக்கினவன், பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டவன், ஆகாபுக்கு சவால் விட்டவன் எலியா. அப்போ அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் ஓடிக்கொண்டிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஓடும்போது அவனுக்கு பாகாலின் பலிபீடம் பெருசா தெரியல, வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறது அவனுக்கு பெருசா தெரியல. அல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுவது எலியாவுக்கு பெருசா தெரியல. ஏன்னா அவனுக்குள்ள இருந்தது கர்த்தருடைய சத்தம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மறந்த எலியா கர்த்தருடைய சத்தத்துக்கு கொஞ்சம் செவிகொடாமல் எசபேலுடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்க ஆரம்பித்த போது எசபேல் சொன்னாள், நாளை இந்நேரம் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டு போல உன் தலை வெட்டப்படும் என்று சொன்ன சத்தத்தை கேட்க ஆரம்பித்த எலியாவுக்குள்ள பயம் வந்து விட்டது. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய சத்தம் உனக்கு வரும்போது பயம் வராது, உனக்குள்ள அர்ப்பணிப்பு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வராம வேற ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னா உனக்குள்ள பயமும் நடுக்கமும் திகிலும் உன்னை பற்றி பிடிக்கும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? இதுக்காடா உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆகாபுடைய கண்கள் விரலை விட்டு ஆட்டின வேண்டா. நீ போயும் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு குகைக்குள்ள போய் ஒளிந்திருப்பதற்காகவா நான் உன்னை அபிஷேகம் பண்ணேன். எலியாவே, வெளியே வா, எனக்கு முன்பாக பர்வதத்தில் வந்து நில். இந்த சத்தம் கேட்டபோது எலியா நடுங்கினான், திகைத்தான். மறுபடியும் கர்த்தருடைய சத்தம் எலியாவுக்குள் வந்தபோது அந்த சத்தத்தை கேட்டு எலியா நடக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய சத்தம் வர 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 அவனை நடக்க வைக்கும். அல்லேலூயா. அவனை தேவனுடைய சித்தத்தை செய்ய வைக்கும், தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க வைக்கும் கர்த்தருடைய வார்த்தை. இந்த எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வந்தபோது எலியா அந்த வார்த்தையை கேட்டு அவன் நடக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எலியாவே போய் உன் ஸ்தானத்தில் போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. போதும், நீ பயந்துட்ட, என் சத்தத்தை கேட்க நீ மறந்துட்ட. நீ கடைசியா இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நீ
என் சத்தத்தை கேட்டு எத்தனை நாள் ஆகிவிட்டது? நான் பேசுகிற என் சத்தத்தை நீ கேட்க மறந்து எத்தனையோ நாளாய் நீ மறந்து போயிருக்கிறாய். என் சத்தத்தை கேட்க அல்லவா எலியா உன்னை நான் அபிஷேகம் பண்ணினேன். என் சத்தத்தை கேட்டு என் சித்தத்தை செய்ய அல்லவா நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன். நீயோ அந்நிய சத்தங்களை கேட்டு பயந்து வாழ நீ உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாய் எலியாவே. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துராம, கர்த்தருடைய சத்தத்துக்கு உன்னை செவி கொடுக்காம, நீ ஒரு எசபேலுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எசபேலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறாய் எலியாவே. எசபேலுடைய வார்த்தை உனக்குள்ள பயத்தை கொண்டு வரும். என்னுடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். நீ எசபேலுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். எசபேலுக்கு நீ காதுல இசபேல் பேசுவதற்கு நீ காதை திறந்து கொடுத்திருக்க. ஆகவே தான் உனக்குள்ள பயம், உனக்குள்ள நடுக்கம், உனக்குள்ள திகில். எலியாவே, நீ என்னுடைய சத்தத்தை கேட்பதற்காக நீ அழைக்கப்பட்டவன். குகைக்குள்ளது வெளியே வா. பர்வதத்தில் எனக்கு முன்பாக வந்து நில், என் சமூகத்தில் நில். எலியாவே, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன், நான் உன்னோடு இடைபெற விரும்புகிறேன். எலியாவே, யாருக்காகவோ கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை, நீ தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், தேவனுடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்காமல், நீ ஏதோ ஒரு எசபேலுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாய் என்று சொன்னா, உனக்குள்ள திகிலும், உனக்குள்ள அந்தகாரமும், உனக்குள்ள பாவமும், உனக்குள்ள அந்தகாரமும் உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வா எலியாவே, என் பர்வதத்தில் வந்து நில், நான் உன்னோடு பேச வேண்டும், நான் உன்னோடு பேச வேண்டும். எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் மாறினான். இன்னைக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் தேவை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேவை, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டும், சாமுவேலை போல வார்த்தையை கேட்டும் கேளாமல், கர்த்தர் தான் பேசுகிறாரா என்று சொல்லி சரியா அறிந்து கொள்ளாமல், ஏதோ ஒரு ஏழி இடத்துக்கு போய் நீ போக்குவரத்துமாய் இருந்தால் கர்த்தர் பேசுகிற வார்த்தை உனக்கு தாமதமாய் வந்துவிடும். கர்த்தர் துரிதமாய் உன்னோடு பேச விரும்புகிறார். தீவிரமாய் அவருடைய வார்த்தையை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். நீயோ தேவ சமூகத்தில் வந்து தேவனிடத்தில் வார்த்தையை கேட்காமல் ஏலியின் இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். வா, என் சமூகத்துக்கு வா. சாமுவேலே, உன்னோடு பேச விரும்புகிறேன். இரண்டாவது, யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமா போவாய்? என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். அந்த பரம தரிசனத்துக்கு தன்னை கீழ்ப்படுகிறவனாய், தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் ஏசாயா தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். பிறப்பு முதல் அவருடைய மரணம் வரை இயேசுடைய வருகையின் ரகசியத்தையும் கூட இந்த ஏசாயாவுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். மூன்றாவது, தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு பவுலை தேடிக்கால் இந்த வேலையில் கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இருக்கும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு சவுலை தேடி கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாய் என்று சொன்னால், முதலாவது கீழ்ப்படிதல், இரண்டாவது அர்ப்பணிப்பு, மூன்றாவது ஒப்பு கொடுத்தல். இந்த மூன்றும் இருக்கும் என்று சொன்னால் புதிய வருடம் உனக்கு புதிதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இல்லாவிட்டால் இதே பழைய துர்க்குணம், இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் என்னால் கேட்க முடியாதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாதபடி இன்னும் வாழ்வேன் என்று சொன்னால், பழைய வருடமும் உனக்கு இந்த வருடத்தை விட மோசமான வருடமாய் மாறி போய்விடும்.
அல்லேலூயா. அதுக்கு நீ செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஒப்பு கொடுக்குற ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்கன்னு நீ கேட்பா என்று சொன்னால், இந்த தெய்வம் உன்னை கர்த்தர் அவருடைய சத்தத்தினாலும் சித்தத்தினாலும் நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சபையில் சொல்லப்பட்ட வார்த்தையை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென்.